ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் சிந்தின் முருகன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிராண்ட் நியூ படத்தை தான் நம்ம எடுத்துருக்கிறோம். என்ன படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எவர்சோலோ பிராண்டில் ஸ்டீமர் ஒன்று நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேல்ஸுக்காக என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எவர்சோலோ பிராண்டில் DMB A6 Gen 2 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ ஸ்டீமர். ஸோ ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டர் வச்சுருக்கீங்க, ஒரு ஏவி ரிசீவர் வச்சுருக்கீங்கன்னா, இந்த ஸ்டீமர் மூலிமா நீங்கள் ஆடியோ ப்ளேபேக் பண்ணும்போது நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டீமர்ஸ் அவங்க வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவர்சோலோ பிராண்டில் இதோட மாடல் நம்பர் நான் சொன்ன மாதிரி DMB A6 Gen 2. இதுக்கு முன்னாடி வந்து Gen 1 வந்துச்சு, இப்போ Gen 2 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹோல் கேபினட்டும் பார்த்துட்டிங்கன்னா அலுமினியத்தில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அலுமினியத்தில் டிசைன் பண்ணதுனால கொஞ்சம் லாங் லைஃப் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6 inches லார்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக ஒரு சில ஸ்டீமில் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு லார்ஜ் டிஸ்பிளே கொடுத்ததுனால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இதில் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் மெமரி அப்படின்னு பார்க்கும்போது ரேமை பொறுத்த வரைக்கும் 4GB ரேமும் 32GB இன்டர்னல் மெமரியும் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ளூடூத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்குறாங்க. 5.0 கொடுத்ததுனால எல்லா டிவைஸ் கூடயும் ஈஸியாக உங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் உங்களுக்கு இதில் யூஸ் சீக்கிரம் வந்து சிங்க்ரனைசேஷன் உங்களுக்கு ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐஃபோனை வச்சுருந்தாலும் அதில் ஈஸியாக வந்து நீங்கள் மொபைல் கண்ட்ரோல் மூலிமா அப்ளிகேஷன் கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆப்ஷனை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து டேக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் டேக்கை வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்டீரியோ அப்படிங்கிறதுனால தனித்தனி சேனலுக்கும் ஒரு ப்ரீமியம் டேக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கொடுத்துருக்க இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை வந்து டச் ஸ்க்ரீனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக டச் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இன்பில்டாகவே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா USB வழியாக நீங்கள் ப்ளேபேக் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எல்லா ஃபார்மேட்டுமே உங்களுக்கு ப்ளேபேக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளாக் சாங்ஸு, வேவு, AIFF, MP3 இந்த ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு ப்ளேபேக் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டீரியோ போட்டாலும் ப்ளேபேக் ஆகும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் 5.1லேயும் உங்களுக்கு ப்ளேபேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சில சாங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீரியோவில் இருக்கும், ஒரு சில சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.1ல் இருக்கும். இதில் 5.1லையும் ப்ளேபேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5.1 அவுட்புட்டும் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இன்பில்டாகவே இதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான் மியூசிக், டைடல், டீசர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளே, அமேசான் மியூசிக், ஆப்பிள் மியூசிக் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீமிங் எல்லாமே நீங்கள் இதில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து ஐ ரெசல்யூஷன் சர்டிஃபைடு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா ஐ ரெசல்யூஷன் ஆடியோன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் ஐ ரெசல்யூஷன் சர்டிஃபைடு உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் அவங்க ப்ராப்பராக ஐ ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் வாங்கி தான் இந்த படம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீமர் மூலிமா ஆடியோ ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு லாஸ் ஆகாமல் அந்த ஆடியோ அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் இதில் லோ நாய்ஸ் பவர் சப்ளை அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டார்ஷன் இல்லாமல் இருக்கும். பவர் லைனை பொறுத்த வரைக்கும் நல்லா பியூராக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்க்யூட்டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு யூக்யூ ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூக்யூ பேண்ட்வித் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இன்பில்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அனலைசர் அப்படிங்கிற ஒரு இது இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாங்ஸ் எதனா ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரம் அனலைசர் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அனலைசர் வந்து உங்களுக்கு என்னென்ன டிபியில் ஒர்க் பண்ணுது, எவ்வளோ டிபியில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் காமிச்சிடும். அது பார்க்குறதுக்கே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதில் இருக்கும். இந்த ஸ்டீமர் பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 பேஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபீச்சர்ஸ் இன்னும் ஆட் ஆகுது, ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறு எதனா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேர் மூலிமா உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. ஸோ அதையுமே நீங்கள் லேண்ட் போர்ட் மூலிமா கனெக்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டீமர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். ஒன்ஸ் ஸ்டீமர் டேக் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வேறு எது கன்வெர்ட் ஆனாலும் அவங்கள வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டீமர் டேக் நிறைய அனலைஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா எதிர்பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணாலும் சரி, ஒயர்டு கொடுத்து யூஎஸ்பி வழியாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் நிச்சயமாக கேதர் பண்ணிக்க முடியும். இது கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு XLR, RCA, HDMI இருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஸ்டீரியோ இன்டகிரேட்டட் ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரீ ப்ராசஸருக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு AV ரிசீவருக்கு யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆடியோ எக்யூப்மெண்ட்டுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இன்பில்டாக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஸ்டீரியோ கேட்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ப்ரீ ப்ராசர் எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு ஸ்டீரியோ இன்டகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் எடுத்துகிட்டு இது நீங்கள் கனெக்ட் பண்ணி கேளுங்க. நல்ல ஒரு மியூசிக் என்ஜாய் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் சைடு வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. இதில் 6 இன்ச்சஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வரும். ஸோ பேக் சைடு வியூனா இருக்குது பார்க்கலாம். ஸோ பேக் சைடுன்னு பார்க்கும்போது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு பவர் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூணுமே பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத், ஒய்ஃபை ப்ளஸ்ஸு ஏர்ப்ளே இது யூஸ் பண்ணுறதுக்கான ஆண்டனா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரிகர் இன்னும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் ஒரு AV ரிசீவர் ஒரு ப்ரீ ப்ராசர் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரிகர் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஆஃப் ஆகிடும். அந்த ட்ரிகர் இன்னும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ HDMI பொறுத்த வரைக்கும் ஒரு HDMI அவுட்டும் ஒரு ARCயும் கொடுத்துருக்குறாங்க. இந்த HDMI அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியோ மட்டும் தான் உங்களுக்கு வரும். இதில் அப் டு 5.1 சேனல் வரைக்கும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து USB நீங்கள் ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஆடியோ அவுட்டும் எடுத்துக்கலாம், USBயும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அடிஷனலாக பார்த்துட்டிங்கன்னா 2 கோஆக்ஸலும் 2 ஆப்டிக்கலும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் USB அவுட் ஆடியோ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீமர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த USB அவுட்டுங்கிறது கொடுத்துருவாங்க. இதில் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் ஏற்றுக்க முடியும். ஸோ ஓவராலாக டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் கோஆக்ஸல் 2ம் ஆப்டிக்கல் 2ம் உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அனலாக் அவுட்புட்டு யூஸ்வலாக ஸ்டீரியோங்கிறதுனால அனலாக் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரீமியம் மாடலுங்கிறது 2 XLR உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனலாகில் கொடுக்கும்போது ஒரு விதமான ஆடியோ குவாலிட்டி வரும். இதுவே நீங்கள் XLR அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கும். இது உங்களுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. Freeze this moment, make it mine, hold you close. Now my heart's wide open. When I'm with you, suddenly I feel no pain. Do you make it go away? Do you make it?
ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பிராண்டு ஸ்டார்டிங்கே ப்ரீமியமாக தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டீமர் அப்படின்னு போகும்போது எனக்கு நல்ல குவாலிட்டி வேணும், நல்ல லாஸ்லெஸ் ஆடியோ வேணும், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் எவர்சோலோ, இந்த எவர்சோலோவில் நிறைய சீரிஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் எல்லா சீரிஸுமே நம்ம வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதனோட ப்ரைஸிங் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பேக்கர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ப்ரைஸிங் நாங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பிராண்ட் நியூ அப்படிங்கிறனால ப்ரைஸிங் வந்து ரிவீல் பண்ண முடியாது. தேவைப்படுறவங்க கால் பண்ணிங்கன்னா இது என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு ப்ராடக்ட் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.